எம்ஜிஆர் வழியில் ஏழைகளின் ஏந்தலாக திகழ்ந்தவர் ஜெயலலிதா. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், இந்த தாரக மந்திர சொல்லை கேட்டதுமே தமிழக மக்கள் அனைவர் மனதிலும் நிழலாடும் உருவமாக திகழ்ந்தவர் முதலமைச்சர் ஜெயலலிதா தான். திரைத்துறையிலும் அரசியல் வாழ்விலும் தனக்கென ஒரு தனி இடத்தை கொண்டு இறுதி மூச்சு உள்ளவரை எண்ணற்ற சாதனைகளை படைத்தவர் ஜெயலலிதா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் கடந்த 1972 தொடங்கியது முதல் கோடிக்கணக்கான எம்ஜிஆர் ரசிகர்களும் சாமானிய மற்றும் ஏழை எளிய மக்களும், குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பெண்களும் எம்ஜிஆரின் பின்னால் அணிவகுத்து அவருக்கு மகத்தான ஆதரவை அளித்தனர். ஏழை எளிய மக்களும் ரசிகர்களும் அளித்த பேரன்பு எம்ஜிஆரே எதிர்பார்க்காதது. திரை உலகில் அளித்த பேராதரவை காட்டிலும் அரசியலில் தம்மை திக்குமுக்காடச் செய்யும் அளவுக்கு அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து அளித்த சாமானிய மக்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று பல நாட்கள் இரவு பகலாக எம்ஜிஆர் யோசித்ததன் விளைவாகவே தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சியின் போது பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. சத்துணவு திட்டம், வீட்டில் உள்ள ஒருவருக்கு அரசு வேலை, ஏழை மக்களுக்கு இலவச காலணி வழங்கும் திட்டம், விவசாயிகளுக்கு தடையில்லா இலவச மின்சாரம் என்று தம்மை முதல்வர் பதவியில் அமர்த்தி வைத்த சாமானிய மக்களின் நலனில் அன்றாடம் அக்கறை கொண்டு தமிழக முதல்வர் பதவி அலங்கரித்தவர் எம்ஜிஆர். கடந்த 1977 ஆட்சியை பிடித்தது முதல் 1987 எம்ஜிஆர் மறையும் வரை தொடர்ந்து முதல்வராக பதவியில் இருந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரை தனது அரசியல் ஆசானாக கொண்டு அரசியலில் அவரது வழியை பின்பற்றி ஏழை எளிய மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் மகளிர் வாழ்வில் தன்னம்பிக்கையுடனும் துணிவுடனும் திகழ்வதற்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியவர்தான் முதல்வர் ஜெயலலிதா. தனது 68வது வயதில் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 5, 11:30 மணி அளவில் காலமானார். கடந்த 75 நாட்களாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. ஞாயிற்றுக்கிழமை மாரடைப்பு ஏற்பட்டு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவரை மருத்துவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. எம்ஜிஆர் வழியில் செயல்பட்ட முதல்வர் ஜெயலலிதா எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று தனது ஒவ்வொரு உரையின் போதும் தவறாமல் குறிப்பிடுவார். ஏழை மக்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி அல்லும் பகலும் ஏழை மக்கள் நல்வாழ்விற்காக அயராது பாடுபட்டு வந்த ஏற்றமிகு ஏந்தலான முதல்வர் ஜெயலலிதா என்னும் ஒளிவிளக்கு இன்று அணைந்துவிட்டது. எம்ஜிஆர் வழியில் செயல்பட்ட முதல்வர் ஜெயலலிதா எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று தனது ஒவ்வொரு உரையின் போதும் தவறாமல் குறிப்பிடுவார். ஏழை மக்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்பதற்காக எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி அல்லும் பகலும் ஏழை மக்கள் நல்வாழ்விற்காக அயராது பாடுபட்டு வந்த அந்த ஏற்றமிகு ஏந்தலான முதல்வர் ஜெயலலிதா என்னும் ஒளிவிளக்கு இப்போது அணைந்துவிட்டது. ஏழை மக்களுக்கு என்றென்றும் அரணாக விளங்கிய ஜெயலலிதாவின் ஆன்மா ஒவ்வொரு அதிமுக தொண்டன் மறைவின் போதும் ஜெயலலிதா தெரிவிப்பது போன்ற இறைவன் திருவடி நிழலில் அவர் இளைப்பாரட்டும். ஏழைகள் வாழ்வில் ஜெயலலிதா தொடங்கி வைத்த எண்ணற்ற மக்கள் நல திட்டங்கள் என்றென்றும் நீடிக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.